இந்த மூவரின் உதவியுடன் அர்ஜுன் தன்னம்பிக்கையையும் உழைப்பையும் அதிகரித்தார். அதே நேரத்தில் அந்த டைரியின் வார்த்தைகள் அவர் வாழ்க்கையை ஆழமாக பாதித்தன. அதில் இருந்த பல குறிப்புகள் அவரது குடும்ப வரலாற்றுடன் தொடர்பு கொண்டிருந்தன என்பதை அவர் தத்ரிஜியன் கண்டுபிடித்தார். ஒரு நாள் அர்ஜுன் டைரியின் மையத்தில் ஒரு புதிரான செய்தியை கண்டார். உன் பயணத்தின் முடிவில் உண்மையான உண்மையை காண்பாய். இந்த வார்த்தைகள் அவருக்கு புதிய ஒளியாக இருந்தது. அவர் தன்னுடைய கனவுகளை அடைவதற்கான ஊக்கத்தை மீண்டும் பெற ஆரம்பித்தார். அவர் தனது வகுப்புகளில் முன்னேற துவங்கினார். தன்னுடைய உடல் தகுதியை மேம்படுத்தி காவல்துறை தேர்விற்காக தன்னை தயார் செய்ய தொடங்கினார். வாழ்க்கையின் ஒவ்வொரு சவால்களையும் அவர் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டார். அந்த டைரியின் வழிகாட்டுதலுடன் அர்ஜுனின் வாழ்க்கை முழுவதும் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியது. அர்ஜுன் தன்னுடைய வாழ்க்கையில் புதிய பாதையை எடுத்து நடந்து சென்றார். அவரது கனவுகள் மட்டுமல்லாமல் அவர் எதிர்கொள்ளும் சவால்களும் அவரை தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருந்தன. கல்லூரியில் 2 வருடங்கள் கடந்து அவர் தன்னுடைய தேர்வுகளில் முன்னேறினார். ஆனால் இதே சமயம் டைரியின் வார்த்தைகள் நிழல் போல அவரை தொடர்ந்து இருந்தன. ஒரு நாள் அர்ஜுன் டைரியில் ஒரு புதிய பக்கம் திறந்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது, உனது வாழ்வின் மையம் ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். நிஜமான பலம் உனது அச்சங்களின் இருட்டில் ஒளியை காண்பதில் உள்ளது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.